ரீசெண்டாக தான் நம்ம SD அட்வென்ச்சர் வாங்கினோம். அதுக்கு சீட்டான ஒரு நேம் கூட வச்சோம். ஸோ சோலோவாக நான் ட்ரிப் போயிட்டேன். பட் குரூப் ட்ரிப் போகணும் ரொம்ப ஆசை. ஏன்னா புது ஃபேஸஸை மீட் பண்ணலாம், புது மைண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காகவே வச்ச மாதிரி இன்டர்நேஷ்னல் ஜாவா டேயில் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரிப்பை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகும். சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என் பேர் ஜோ, நம்ம சேனல் பேர் ஜோ த எக்ஸ்ப்ளோரர். புது ஃபுட்ஸை, ரிசார்ட்டு, புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக் ஆஃப்ஸில், லீவ்ஸில், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் நான் போக இடங்களை பற்றின வீடியோஸ் தான் சேனலில் பார்க்கலாம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ரைடு போகிறேன். எஸ்டியில் இருந்து அவங்க வீட்டில். ஸோ இங்கே இருக்க எல்லா பைக்ஸுமே அதுக்கு வந்தது தான். இந்த டிஷர்ட் கூட கொடுத்தது எலைட் மோட்டர் ஒர்க். இதான் திண்டுக்கல்ல இருக்க ஷோரூமோட நேம். இந்த ஜாவா ஷோரூம் திண்டுக்கல்ல கரூர் பைபாஸில் இருக்குது. ஆக்சுவலி இந்த ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணது ட்ரிச்சில் இருக்க MC மோட்டோ அண்ட் ஆல்சோ திண்டுக்கல்ல இருக்க எலைட் மோட்டோ. இவங்க ரெண்டுமே சேர்ந்து தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இன்டர்நேஷ்னல் ஜாவா SD டே. டிஷர்ட் பின்னாடி அந்த லோகோ போட்டிருக்காங்களா, அப்படி தளபதி கையில் வச்சுருக்க மாதிரி செம்மையாக இருக்குல்ல. ட்ரிச்சிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே இங்கே சேர்ந்து தான் கிளம்ப போகும். ஸோ ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் போகுது. ஸோ நிறையா பைக்ஸ் இதில் பார்க்கலாம் நினச்சேன். அந்த மாதிரி ஜாவா பாபர் இது ஆக்சுவலி ஒரு சீட்டு தான் இருக்குது, சிங்கிள் சீட்டு தான். தனியாக சோலோ ரைடுக்கு செம்மையான பைக்கில், அதுவும் குட்டையாக இருக்கவங்க கண்டிப்பாக அதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸ்க்ராம்பிள் ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இதோட பின்பக்கம் டெய்ல் எண்ட் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அட்வென்ச்சரில் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு தான் வாங்கினேன். ஸோ இது விண்டேஜ் மாடலில் இப்போ போட்டது. ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட விண்டேஜ் மாடலில் போட்டது. உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு திண்டுக்கல் எலைட் போட்டோ வந்துருக்கு வருகை இருக்கும். கோயம்புத்தூர்லேருந்து மேமும் வந்துருக்காங்க. அண்ட் தென் நம்ம திருச்சி ஷோரூம் ஓனர் ராமராஜன் இருக்காங்க. இங்கே ASM தருண் சார் இருக்காங்க. எல்லாரையும் வருகை வரவேற்கிறது. எக்ஸ்ட்ரீம் அடிக்கிறதோ வேற எதுவுமே இல்லை. என்ஜாய் தானே, நல்ல ஒரு பீஸியா ரிலாக்ஸ்டா கூலா டீமா கிளப்பா அப்படியே ஜாலியாக ரைட் பண்ணுறாங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. இந்த ட்ரிப் எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கைட்லைன்ஸும் கொடுத்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரீச் ஆகிட்டோம். 2, 3 இது திண்டுக்கல் இருக்க பஞ்சாபி தாபா. ஹட்டாக போட்டு சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக நான் இன்னும் இங்கே டேஸ்ட் பண்ணதில்லை. பட் இது பிரேக்ஃபாஸ்ட் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட்லி, ஊத்தாப்பம், பொங்கல் எல்லாத்தையும் கட்டியாச்சு. அண்ட் ஆல்சோ இங்கே இருந்த விண்டேஜ் பைக்ஸ் கூட எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி நிறையா பைக்ஸ் நம்ம பார்த்துக்க முடியாது. இந்த பைக்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த கண்டிஷனில் நல்ல கண்டிஷன் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அப்போயே 1970s வந்த பைக்ஸு. அது அந்த அளவுக்கு கண்டிஷனோடு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு பல்சர் யூஸ் பண்ணி 15 years அதெல்லாம் கொடுத்துட்டேன். இப்படியெல்லாம் வச்சுருந்துருக்கலாமோ உங்கள் ஃபீலே எனக்கு ஏற்படுத்துச்சு. ஏன்னா இவ்வளோ வருஷங்கள் திருப்பி பார்க்குறப்ப அந்த பிராண்டோட வேல்யூ பாருங்களேன், இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குல்ல. அதை மெயின்டைன் பண்ணவங்க தான் அதை சல்யூட் கொடுக்குறோம். ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயிட்டாகவும் டைட்டாகவும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஆக்சுவலி நிறையா விஷயம்லாம் புதுசாக இருந்துச்சு எனக்கு. அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த குரூப் ரைடு போகிறப்ப ஒரு பைக் கேப் போட்டுட்டு பின்னாடி பார்க்கணும். அண்ட் ஆல்சோ டயக்னலாக வரணும். அதனால தான் நான் அதுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்துட்டுருக்கேன். ஸோ சப்போஸ் பிரேக் பிடிச்சாலுமே எனக்கு ஒரு 2 bikes கேப் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாமே வந்துட்டுருந்தோம். ஸோ சிங்கமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்க செக் போஸ்ட் இது. ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம்.
இந்த கேப்பில் நம்ம சிகமலையை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாமா? ஏன்னா நம்ம ஒரு கைடே திண்டுக்கல் டு சிகமலை நோக்கி தான். ஸோ திண்டுக்கல் சிகமலை 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சிகமலையில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலான ஹில்லாக் அங்கே இருக்குது. இது வந்து 18 ஹேப்பின் பென்ஸை தாண்டி மேலே போகணும். வாழைப்பழம், எலுமிச்சை பழம், பலாப்பழம் இங்கே நிறையா விலையும். வாழைப்பழத்துக்கு ரொம்பவே சிகப்பு. சிகமலை வாழைப்பழம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பழனி பஞ்சாமிரத்துக்கு கூட அதான் யூஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க. இங்கே சிகப்பு வாய்ந்த மலை மாதா கோவிலும் சிவன் கோவிலும் இங்கே இருக்குது. அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போனப்போ அதுலேருந்து சிகுக்கல் விழுந்து தான் சிகமலை ஆனது அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதையில் வாழையும் கமுகும் தாழ்குலை தேங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்தோங்கிய தென்னவன் சிகமலை திகழ்ந்து தோன்றும். இவ்வளோ சிகப்பு வாய்ந்த சிகமலைக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த 18 ஹேப்பின் பென்ஸையும் தாண்டி. ஆக்சுவலி சின்னது தான். ஈவன் 2 பஸ்ஸை கூட கிராஸ் பண்ணுறது கஷ்டம், அவ்வளோ சின்னதாக இருக்கும். அதே மாதிரி இந்த 18 ஹேப்பின் பெண்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் டர்ன் ஆகணும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். சிகமலை இன்னும் 5 கிலோமீட்டர் தான், ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒரு வண்ணத்து சின்னப்ப கோயில் இருக்கும். இது பக்கத்தில் வியூ பாயிண்ட் பார்க்க இடம். மேலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த திண்டுக்கலுமே பார்க்கலாம், கொஞ்சம் மலையும் சேர்த்து பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ வழக்கமாக மேலே போய் நின்று அங்கே அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி ஒரு செல்ஃபி எடுத்துட்டோம். எல்லா ஹேப்பின் பண்டையுமே சேஃபாக கடந்து வந்து நாங்கள் ரிசார்ட்டை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரிசார்ட்டோட நேம் ஹாப்பி ஸ்டே ரிசார்ட். அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஹாப்பி மைண்ட் செட்டில் வர அளவுக்கு அவ்வளோ க்ரீனரியாக அந்த மகன் செடிகளோடு அந்தளவு பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படியே தக்காமல் வச்சுருப்பாங்க. பார்க்கவே நல்லா இருக்கல. பாலியில் இருக்க ஒரு வே மாதிரி இருக்குது, அங்கே ஒரு வால் அப்படி இருக்கும் இதே கட்டிங்கில். ஸோ இங்கே இருக்க 2 ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிசார்ட்டை ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்துருக்கேன். இது இன்னும் வீடியோவில் போடுறேன் தனியாக செப்பரேட்டாக. ஸோ நாங்கள் எல்லாமே பைக்ஸை அசம்பிள் பண்ணிவிட்டு பூலில் இறங்கி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதெல்லாமே 70s 80s ரிலீஸ் பண்ண ஜாவா தான் இன்னமும் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா இருக்குல்ல பார்க்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு வந்தாச்சு. எதுக்கு பார்க்கவே இல்லை, மட்டன் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. சிக்கனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மட்டன் பிரியாணிக்காகவே அடுத்த அந்த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணணும் எனக்கு. ஏன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஒயிட் ரைஸ் அவைலபிளாக இருந்துச்சு, ரசம், சாம்பார், காய் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. நான் ஆப்வியஸ்லி பிரியாணியும் சிக்கனும் தான் போட்டு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இங்கே ஆக்சுவலி ரிசார்ட் மேலே வகை இடம் கொஞ்சம் ஆஃப் ரோட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து அந்த நின்றுட்டே ட்ரைவ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ண சொன்னாங்க. எல்லாமே ட்ரை பண்ணோம். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணேன். ஃபைனலாக ஒரு கனெக்டிவிட்டி செஷன் வச்சோம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஏன்னா யாருமே எனக்கு தெரியாது இங்கே இருக்கவங்கள. ஸோ எல்லாருமே ஒரு நல்ல மைண்ட்ஸோடு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் புது விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நான் ஃபஸ்ட் டைம் குரூப் ரைடர். ஸோ மற்றவங்களாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ இடையில ஏதாவது பைக் ஏதாவது பிரச்சனை எப்படி சேவ் பண்ணுறது இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த செஷன் எல்லாமே. ஃபைனலாக ஜாவா எஸ்டிக்கு ஒரு விஷ் பண்ணிட்டோம். 1 2 3 ஜஸ்ட் ஒரு 1 டே ட்ரிப் கூட இல்லை. ஆனாலுமே நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நிறைய மெமரிஸோடு போவோம். எல்லாமே நியூ ஃபேஸஸ்.
ஈவன் அடுத்தடுத்த கைட்ஸில் அவங்க மீட் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு போவோம். எந்தளவு மீட் பண்ணுவோம் கூட தெரியாது. ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது ஒருத்தவங்க கப்பலாக வந்திருந்தாங்க. எனக்கு என் ஃபேமிலியோடு வரணும் ரொம்ப ஆசை. அவங்க கூட நிறையா இன்ட்ராக்ஷன் பண்ணேன். அவங்க தனியாகவே நிறையா ட்ரிப் போவாங்களா அந்த பொண்ணு. அவங்க சுகரெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஈவன் என் ஒய்ஃபை நான் என்கரேஜ் பண்ணுவேன். நான் என் ஒய்ஃப் என் ஃபேமிலி பசங்களோட மட்டும் தனியாக கைட் போகணுன்னு ரொம்ப ஆசை. இல்லை என் பையனை மட்டும் கூட்டு வாங்கணும்லாம் ஆசை. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். பசங்களை விட்டு அடுத்த ட்ரிப்பில் நான் கப்பலாக வாங்கணும் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போய் இந்த சைட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும். ஸோ வழக்கம் போல் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறேன். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் சேர்த்து பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. சைனிங் ஆஃப் ஜோ த எக்ஸ்ப்ளோரர்.